Hello friends, welcome to Saidya cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு சாண்ட்விச் தான் फ्रेंड्स. உள்ள ஸ்டஃபிங்காக ஃபுல்லாவே நம்ம வந்து உருளைக்கிழங்கு வச்சிருக்கோம். சோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து உள்ள வைக்கிறதுக்காக ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் வந்து உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நீட்டா கட் பண்ணியிருக்கேன். தோல் சீவிட்டு இத வந்து சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு chilli சாஸ் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மயோனைஸ் சேர்க்கிறேன்னா மயோனைஸ் வந்து நான் ஹோம்மேட் வீட்டில் செஞ்சது. நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் மயோனைஸ் ரெசிபி பார்க்கல அப்படின்னாக்கா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இதை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 to 4 மினிட்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். இந்த உருளைக்கிழங்குலாம் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுமே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 2 பிரெட் எடுத்திருக்கேன். நான் வந்து நார்மல் பிரெட் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட சாண்ட்விச் பிரெட் இருந்தால் நீங்கள் சாண்ட்விச் பிரெட்டே எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் பிரெட் ஸ்லைஸில் வந்து 1 ஸ்பூன் வந்து மயோனைஸை நான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை வந்து இது மேலே ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து நான் மிக்ஸ் மிக்சரை வந்து சேர்க்குறேன். கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதுக்காக ஃபுல்லாகவே மிக்சர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இன்னொரு பக்கம் இருக்கிற பிரெட் ஸ்லைஸில் கூட நம்ம இந்த மயோனைஸை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ தவா வந்து நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வந்து இதுக்கு மேலே வச்சிடலாம். உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் நீங்கள் பட்டர் கூட தடவிக்கோங்க. இப்போ நான் வந்து கொஞ்சமாக நெய் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். மேலே கூட கொஞ்சம் அப்ளை பண்ணதுக்குமே இதை வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் நீங்களும் சாண்ட்விச் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.